துணி புழு துணி. அண்ணே என்னண்ணே சொல்றீங்க புரியலையே. ஏன் நீங்க அசிங்கம் பேச மாட்டீங்க? எப்பயுமே சுட்டு போட்டாலும் சிச்சி. இப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப மஞ்சனா மஞ்சள் துணி, கருப்புனா கருப்பு துணி, பச்சனா பச்சை துணி, வெள்ளனா வெள்ளை துணி, புழுனா புழு துணி. அதான் சொல்லுவோம் சார். ப்ளூ கலர் ஊதா துணி. அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது. நீங்க பேச மாட்டீங்க. நான் பேச மாட்டேன். நீங்க வேணா கேளுங்க. நான் அண்ணன்பே, நான் தம்பின்னுவே, நான் மாமாம்பே, நான் மாப்பிள்ளனுவே, நான் அத்தம்பே, நான் மாமானுவே, நான் மேடும்பே, நான் கீழன்பே, நான் ஆம்பே, நான் ஊம்பே. செய்ங்க வாங்க. ஏய் உங்களுக்கு பழக்கம் தானே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஆளு பார்த்தா நல்லா நடைக்கும் உடைக்கும் தொடைக்கும். நந்தவனத்தில் வந்த உள்ள இருக்க வடைக்கும். இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வடை எப்படி வடனே? உளுந்த வடை, ஓட்ட வடை. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே ராஜகுமாரி, நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி ராஜகுமாரி. அவன் நடையோ அவ உடையோ அவ தொடையா உள்ள வட்டையா தழுக்கு தழுக்கு கொழுக்கு 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 கொழுக்கு. நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரே ராஜகுமாரே. பள்ளி கூட்டத்தில் நாங்க பழுத்த பிஞ்சுகளா உன்ன பார்த்ததில் லேசா ஒதுக்கி நெஞ்சுகளா. ஆரணி தந்தையில் தினமும் அல்வா கொடுத்தவனா லைட்டா பேச. ஆட்டு மந்தையில் இருந்து ஓட்ட பாலத்தில் ஊது விடுதான் ரயிலு புகையாட்ட முட்டம்படி நடுசரக்கு நச்சுதான் இருக்கு. கிட்ட வந்து முட்டை வந்தா கிள்ளுதான் இருக்கு. யாரா இருந்தா அவசரிச்சு பாப்போம். விசாரித்து 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 அட பொம்பளை பொம்பளை பிள்ளை ஹாய் இந்தம்மா ஹாய் ஹாய். நான் போயிட்டு வந்துட்டேன். பின்னாடி கம்மால என்ன ஆன்ற என்ன மாசமா இருக்கியா? ராஜா நல்லாதான் இருந்துச்சு. உன்னைய பார்க்கவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடைச்சிருச்சுடா அதிர்ச்சிருச்சு. இறந்துருவோம். வாந்தி வருதா? தள்ளுங்க. வாந்தி எடுக்க போறாளா அந்த பிள்ளை? குட்டிக்கர் நடிக்க போறியா? என்ன ஐயோ அப்பா வாயில யாரோ தெரிஞ்சு போச்சு. புள்ள ஊம புள்ள ரெண்டு காதும் அவுட்டு. ஸ்பீக்கர் போச்சு. ஒரு மைக்கும் அவுட்டு, ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட்டு. ஆண்டைய படைப்பை பார்த்தீங்களா? நல்லா மூக்கு மூலியமா படைச்சு கடைச்சு வாயில வச்சு விட்டு போயிட்டாரு. யாரு வச்சது? நான் வளர்த்த சாமா சீமியா. சரி சரி ஊமனா நம்ம கொஞ்சம் ஊம மாதிரி பேசி பார்ப்போம். ஊம பாஷை தெரியுமா? ஊம பாஷை பாரு. இது மட்டும் குறைஞ்சிரு. ஏய் பேசுறேன் அமுக்குற விளங்காதாளு. சரி பயப்படாத. தெரிஞ்சு போச்சு. ஊமனா காது கேட்காது. காது கேக்குதானு நான் நைஸா விடுறேன். தலைவரே நீங்க வந்து முழுசே விட்டுட்டு போங்க. இது வரைக்கும் என்னது ஒன்னது வரைக்கும் இது வரைக்கும் என்னது எந்த பொம்பளையும் போடி வாடி பேசுனல. சரி சிவா நான் நைஸா விடுறேன். சரி நீ முரட்டமா விடு. அந்த கம்பெனி கொடுக்குமா? அது அப்புறம் பாப்போம். கொடுக்குதா இல்லையா நம்ம ஆச்சிட்டு போயிடும்டா. கொடுக்காத கம்பெனி அந்த மண்ணில் கொடுக்க. ஏண்டி அடியே உன்னை தாண்டி ஏண்டி லூசு முண்டை என்ன மானகிட்டவளே பஸ் நிற்கிறீங்க வரியா வரியாடி? இந்த கம்மாக்குள்ளே போமா வச்சுக்கிட்டு குத்துறேன்டி, அமுக்குறேன், கடிக்கிறேன், துடிக்கிறேன். நீங்க சொல்லு. நீங்க வாடாக்காத. தெரிஞ்சு போச்சு. தமிழ் வார்த்தை புரியல. ஹிந்தியில வேணா விட்டு பாப்போம். ஹிந்தி தெரியுமா? தெரியும்ல. யார்ட்ட பழகு நீங்க? நம்ம குருநாதன். ஓ குலாபுட்டு குருநாதன் அவரே தான். அரே லடிக்கி கியா புளுத்தாங்க. ஓகே அச்சா புளுத்தாங்க. எடுத்தாங்க போனாங்க வச்சாங்க செஞ்சாங்க குச்சு குச்சு பார்த்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? ஒரு 5-6 பேர் இருக்கும். யாரா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன சுத்தி பார்த்து சரிண்ணே சரிண்ணே சுத்தி பார்த்து கேட்குற வேண்டியதான். உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொரணம் இருக்கா? சோத்தை திங்கிறியா? சோத்தை விட்டு சுண்ணாம்பு இருக்கிறியா?
மூஞ்சா பாரு மோரைய பாரு வந்துட்டு அங்க இருந்து என்ன பாரு இதே பாரு ஆட்டிக்கிட்டு பொம்பளைகிட்ட எப்படி பேச தெரியாது முன்ன பின்ன பொம்பளையில பார்த்துருக்கியா பொம்பளைகிட்ட மரியாதையா பேசிருக்கியா மரியாதையா நடந்திருக்கியா முதல்ல மரியாதையா பேசுறதே மரியாதை ஒரு சேருமா ஊர்ல எப்படிப்பட்ட ஊர் இருமா ஏன் அவனை இந்த கேள்வி இந்த பாரியா உன இந்த கேள்வி கேட்க தூக்கு போட்டு செத்தானே நீலா யார கேட்டப்ப லூசு பயமாலே கிறுக்கு பயமாலே முட்டா பயமாலே முடிச்சு வைப்பாங்க அறிவேட்ட பயமாலே பிச்சைக்கார பயமாலே கடங்கார அண்ணே சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம் அவ்வளோதான் சரியா சொல்லியாச்சுன்னா சரி அதுக்கு ஏத்த மாதிரி ஓடிடுவோம் அறிவேட்ட பயமாலே கடங்கார பயமாலே இருக்க இடம்லா பயமாலே அள்ளி குடிக்க அகப்பலா பயமாலே சரிதான் போமா மூணா பூனா பயமாலே மூணா பூனா முக்கியமான புள்ளியோட பயமாலே புரிஞ்சு பேசக்கூடிய மாவனே அதிகமா பேசுற பொம்பளையால் பாக்குறேன் என்ன பண்ணுவா நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க உங்களை தான் பண்ணுவோம் உங்க ஒப்பதாலே பண்ணுவோம் என்னது அதிகமா பேசிட்டு இருக்கமா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு அடி சாப்பாடு போட்டுருவேன் புல்பால் போட்டுருவேன் சாப்பாடு அடி உள்ள தள்ளி விட்டு போடுவேன் கொடுத்து விடுவேன் தூக்கிட்டேன் கொட்டைக்கு மேல போய் கோவிந்தா நட ஆரம்பிச்சிருவேன் இவ்வளவு குன்னக்குடியில அண்ணக்கா அப்படி தூக்கணும் பாத்துக்க இங்க அடிக்கலாம் கொப்பனு பூணு கல்லுக்கிட்டு போயிரு அப்புறம் குடுக்கற குள்ள கொப்பத்தோட பாவட பறன்னு கிளியன்னு பாத்துக்க போமா அத போய்யா ஆம்பளை இல்லாம பொம்பளை என்ன பண்ணுவா பொம்பளை இல்லாம ஆம்பளை என்ன பண்ணுவா ஆணிலே பெண்ணிலே ஆணிலே சிவனிலே சக்தி இல்லை சிவனிலே நான் ஒரு ஆண்மகன் நான் ஒரு பெண்மகள் நான் ஒரு தமிழன் நான் ஒரு தமிழச்சி நான் ஒரு தமிழ் குடிமகன் நான் ஒரு குண்டன் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் ஆம்பளை போடான்ற ஒரு பொம்பளைய போடின்ற போடி நான் சொல்லுவேன் ஒரு ஆம்பளை அப்படிதான் போடான்னு போங்கடான்னு அப்போ நீ நான் போடி வாடி அவர் உட்கார சொல்லியா வருஷம் அவனோட எந்திரிக்கிறத பாரு இருமா உன்னை என்ன சொன்னேப்பா போடி வாடி நீங்க என்ன சொன்னீங்க போடா வாடா அப்ப ஸ்டைலா சொன்னா நானும் சொல்லுவேன் இப்ப பாரு போடி ஏய் உன்னை தண்டி வாடி வாடி அஜிஜோ கூட்டத்தில் இல்லம்மா சொல்லு அடிவாங்க விட்டுறாத நீங்க சொல்லுங்க போடா வாடா என்ன இப்படி முக்குற ஒரு மாதிரியா ஐயே அப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சி வச்சு என்னங்க வீங்க இல்லங்க எங்க ஊரு திருச்சிக்கு வாங்க அதான் ஒண்ணும் தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்களா உளுத்தி மட மேடைக்கு வாங்க அதான் ஒண்ணும் தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்களா தாப்பானாங்களா அதுக்கு தான் சொல்ல வித்தாரகளை வேற ஓடிக்க போனா கத்தால முழு கொத்தோட கொஞ்சம் சீலையில சித்தப்பட்டுக்கு போனாங்களா சீலையில சித்தப்பட்டுக்கு போனாலா ஜீச்ச பாஜா கிடைக்குது சரங்குபத்தி ஸ்ரீரங்கத்துக்கு போனானா ஐயா சரங்குபத்தி ஸ்ரீரங்கத்துக்கு போனானா அங்க நாட்டரசு கோட்டாத்தாளுக்கு 4 பக்கம் ஓட்ட ஒண்ணு தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு திருப்பவன சந்தை எண்ணி திரும்பி இங்க வந்த சும்மா கடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அட சும்மா கடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது கொண்டைய ஆட்டு கொத்த வருவானே அட கொத்த வருவானே 5 3 8 ஓ பொட்டனத்த கட்டு 4 3 7 இந்த நாயக்கட்ட கேளு வெக்க கட்ட முடி அக்கம் பக்கம் பார்க்காம சித்த பண்ண போய் பம்மாத்துக்காரன் பணியார வைக்க போனானா நம்ம ஊரு உளுத்தி மேடையில பக்கத்துல கம்மா கிடக்கான் அதுல போய் மல்லா கடிச்சு படுத்துட்டு என் பணியார வைக்கலையா அம்மாவுக்குள்ள போனது யாரு நீதான் இந்த சின்ன ராஜா பாப்பா ஆம்பளை எப்படி பணியார வைக்க போவியா ஆம்பளை பணியார வைக்க ஆம்பளை வாழைப்பழம் வைக்க போயிருப்பா பொம்பளை தான் பணியார வைக்க போயிருப்பா ஹரி பலாக்கொட்டை வைக்க போயிருப்பா அதே மாதிரி பம்மாத்துக்காரி பயிர் வைக்க போயிருக்கா இந்த உளுத்தி மட கம்மாவுக்குள்ள விடிய படுத்துட்டு விடிய கால 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த இடத்துல என்ன பண்றீங்க ஆட்டக்காரப்பில் ஆடி பாடி ஆரம்பிச்சிருக்கேன் இளமை இதோ இனிமை இதோ எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இனிமை இதோ தத்தர தர
நரம்பு தளர்ச்சி. அருமையா ஆடுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? நாலாட்ட தனியாக போடுங்க. என்ன சொல்றீங்க கொழுந்து? போடுங்க உங்களையா? சரி, உங்க பேர் என்ன? பேர் என்னம்மா? பேரை மணி 12. பேரை சொல்லி முடிச்சிடலாமா? 12 20,000 முடிக்க. ஆமாம், என் பேரெல்லாம் இல்லை. எனக்கு என் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாம், என் பேர் சிவகாமிங்க. என் பேர் என்ன தெரியுமா? உங்கள் பேர் என்ன? சின்னராஜா. சின்னராஜா. காதல் தெரியுமா? என் ஊர் என்னென்ன? மணப்பாறை. இப்போ நான் இருக்கிறது திருச்சியில். நம்ம ஊர் கடப்பாறை. கடப்பாறையா? ஆமா. காதல் தெரியுமா? வந்து பாருங்க, இங்க வாங்க, கிட்டவா. ஏய், காதல் பண்ண போறேன், வாடி. எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை எதிர்பார்த்ததை செய்யாம போயிட்டு இருக்க நீ. டிஸ்மிஸ். அதனால ஒண்ணுமில்ல. நாடகம், கதை நாடகம். 3 நாளா 2 பபன் டான்ஸ் வந்துட்டாங்க. நான் ரொம்ப நேரம் ஆடுவேன், நீ ஆடுவேங்கிறது தெரியும். எதுக்கு டயத்தை போட்டு இருக்க வேணா? மணி 12 ஆச்சு. 12:20 முடிச்சிருவோம். அதனால கிட்டவா, சத்தப்படாதீங்க. ஆனால் எக்கோ பண்ணு. கிட்டவா, நல்ல குடும்பமாக எடுத்த போறேன். பாரு பாரு, என்னையா வெறி நான் அலைஞ்சமே அலையிற? தமிழ் காதல் பண்ணவா? தமிழ் காதல் பண்ணியா? உனக்கு பிடிக்கும்ல? எனக்கு பிடிக்கும். யாரும் சத்தம் போடாதீங்க. போடாதீங்க. கிட்டவா. யாரும் சத்தம் போடாதீங்க. காதல் எப்படி தெரியுமா? அம்மா சரம். மிஸ்டர் ராஜா, என்னப்பா 2 பேரும் என்ன பண்றீங்க? காதல். நான் சும்மா தான் இருக்கேன். கல்ல கட்டி தொங்க விடுங்க. நீங்களே அதை செஞ்சுட்டு போறீங்க. நேத்து தாண்டா கட்டி விட்டேன் மூதேவி. அம்மாவாசை என்ன பண்ணீங்க? ராத்திரி 12 மணிக்கு. ராத்திரி 12 மணிக்கு நாங்க என்ன செய்ய? நீங்க ஒண்ணு வேணா, வீட்டுக்குள்ள போய் படுங்க. சரி. 1 மணிக்கு என்ன தெரியுமா? என்ன நாளைக்கு இந்த ஒரு தெரியாது, பார்க்கணும். 2 மணிக்கு என்ன தெரியுமா? 3 மணிக்கு என்ன தெரியுமா? 3 மணிக்கு இப்படி செஞ்சா மசத்துல கூட காதல் வராது. உன்னை பார்த்தோன்னா காதல் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு புழு புழுன்னு வருது. ஆத்தாடி பாவாடைன்னு சொல்றேன், கேக்குறியா? பாவாடை வருதா? பாவாடை வருதா? காதல் வருதா? இன்னைக்கு தான் ஆல்ரெடி வாசிக்கிறீங்க. ஆத்தாடி பாவாடை காத்தாடே, ஆத்தாடி பாவாடை காத்தாடே, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாடே, காத்தாடே நெஞ்சு கூத்தாடே, குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊத்து, ஆத்தாடி பாவாடை காத்தாடே, காத்தாடே.
உங்களுக்கு தாராளம் ஆத்தாடி பாவாடு காத்தாட காத்தாடி போல் நின்று கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசானாது தண்ணி கொஞ்சம் ஊத்து குளிக்குது ரோசானா தண்ணி கொஞ்சம் ஊத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து என் காதல என் காதல சொல்லுங்க. உங்க கதை சொல்லுங்க. சிலு சிலு சிலுவென காற்று சிலு சிலு சிலுவின காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அங்கு படிக்கிறது பருவத்து பாட்டு ஒரு நேரம் ஒரு பாசம் காத்தும் நாத்தும் நீதான் நான் மாமலே. சிலு சிலு சிலுவின காத்து வர வர உருகுது நாட்டு புது புது வரிகளை போட்டு படிக்கிறது பருவத்து பாட்டு அக்காளோ வயலோ சாச்சு மாமா வேணாமா பொய்யான பொண்ணு திருப்பானமா வடக்காட போகும் காத்தே நாள்தோறும் நானே முகத்தாக தூது விட்டு தினம் வாங்கி போனே நீங்காத ஆசை நோயாச்சு பூங்காத்தோ இங்கே தீயாச்சு மறுநாள் வந்து பார்க்க வேண்டும் மாலை சூட வேண்டும் சிலு சிலு சிலுவின காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு படிக்கிறது பருவத்து பாட்டு உழப்பு தேடி போகாத மாமா நாள் பார்த்து வருஷம் போது நாளாச்சு என்ன நீ காதல் பண்ணு அதுதான் வேளை பண்ணாட்டி போயா என்று நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பும் நான் தானே மறுநாள் வந்து பார்க்க வேண்டும் மாலை சூட வேண்டும் சிலு சிலு சிலுவின காத்து உருகிற நாட்டு புது புது வரிகளை போட்டு படிக்கிறது பருவத்து பாட்டு ஒரு நேரம் ஒரு நாள் அந்த காத்தும் நாத்தும் நீதான் நான் மாமனே சிலு சிலுவன காத்து வர வர உருகுது நாட்டு புது புது வரிகளை போட்டு படிக்கிறது பருவத்து பாட்டு ஜோரா ஒரு கைத்தட்டு தட்டுங்க சிவகாமி அவர்களுக்கு. என்ன காரணம்னா மணி 12 தான் அது. பபுன் டான்ஸ் டைம் வந்து 12:30 தான் முடிப்பான். இது கதை நாடகங்கிறனால தான் 2 பேரும் சீக்கிரமாக 12 மணிக்கு முடிச்சிருக்கோம். இல்லாட்டி அவங்களும் 1 மணி நேரம் ஆடுவாங்க, நானும் 1 மணி நேரம் ஆடுவேன், எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு தெரியும் முந்தானத்தே பார்த்துருப்பாங்க ஆமாம், ஆமா ஏன்னா ஆடுவான். ஏன்னா காலதாமத காரியத்தை கேட்டு இன்னைக்கு கதை பெரிய நாடகம் லோகிதாஸ் வர தம்பி வர போட்டிருக்காங்க. அதனால சரியான டயத்துக்கு முடிக்கணுங்கிற காட்டி தான் 12 மணிக்கு இந்த டூயட்டை முடிச்சிருக்கோம். எல்லா ஊர்லேயும் ஒரு நாள் தான் அரிச்சந்திரா வைப்பாங்க. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா 2 நாள் அரிச்சந்திரா. ஏன்னா கதையை முறைப்பிரகாரம் பார்க்கணும் வைக்கணும்னு ஆசைப்படுற கிராமமாச்சு. அதனால் கதையை ரசிக்கக்கூடிய பகுதி எங்களதை சுதுக்கிக்கிட்டு கதையை. அதனால் அருமையான ஆடிய சிவகாமி அவர்களுக்கு நன்றி நடிகர்தான். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் என்ன செய்யலாம்? குப்புறப்படுத்த விடலாம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இந்த கிராமத்தில் எல்லாத்துட்டையுமே கேட்குறேன். தெரிஞ்ச அமைதி கொஞ்சம் இரியா ஒரு சரியா தெரிஞ்ச வாரியா ஒரு அமைதி அறியா தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியாட்டி விட்டுருங்க. உலகத்தில்
விலை கொடுத்து வாங்க முடியாத எதிரா அவங்களுக்கு தான் தெரியும். உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதது சூப்பரா அம்மா. அதனால தான் ஒரு கவிஞ பாடி வச்சான், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், டே அமைதி டே அம்மா வாங்க முடியுமா அப்படின்னு இருக்காங்க. என்ன காரணம்னா நாடக உலகத்தில் எங்கள் அம்மா ஒரு பெரிய ஸ்ரீபாட்டு, அவங்க சமீப காலத்தில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததிலிருந்து அவர் நினைவாக ஒரு முக்கியமான பாடல் அம்மா பாடல். இந்த பக்கம்லாம் வந்தோம்னா இந்த பாடலை பாட சொல்லி உள்ளே வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க, நம்ம மேடைக்கு முத இன்றைக்கி தான் வந்திருக்கேன், இந்த பாடலை பாடுறேன், பாட்டு நல்லா இருந்தால் கைத்தட்டி ரசிங்க. என்ன காரணம்னா எங்கள் அம்மா வந்து நாடகத்தில் பெரிய ஸ்ரீபாட்டு, எங்கள் அக்கா கூட பிறந்தவங்க திரைப்படத்தில் இருக்காங்க, காஸ்மாரோ சண்டி வீரன் மாரி இந்த படத்தில் நடித்தவங்க. எங்கள் மாமா யாருன்னா இசைஞானி இளையராஜாட்ட கிளாரினட்டி சாக்ஸ் வச்சவர். அதனால் இளையராஜா ஐயா காலில் விழுந்து சென்னையில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தவன். இன்றைக்கி நான் பாடுற பாடல் ஃபுல்லாக இசைஞானி இளையராஜா பாடுத்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் இன்னி யார் வாழ்க்கையை நடக்கக்கூடாது. என்னென்னா எங்கள் அம்மா இறந்து 20 நாளில் எங்கள் அப்பா இறந்தார். ஒரே மாதத்தில் எங்கள் அம்மாவும் இறந்தாங்க, எங்கள் அப்பாவும் இறந்தார். ஒரே இடத்துல தான் புதைச்சான். நான் பெரிய குடியார் இந்த சாமி சத்தியமா, என்றைக்கு தாய் தப்ப இறந்தாங்களோ இன்றைக்கி நான் நாடகத்தில் குடியை நிப்பாட்டி சரியாக 13 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது எனக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை 2வது படித்தாலும் எங்கள் அம்மா மாதிரி அப்படியே அச்சஸில் என் பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன். இந்த பாடலை பாடுறேன், பாட்டு நல்லா இருந்தால் முடிஞ்சவனை கை தட்டுங்க. இந்த பாட்டு எனக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மா நினச்சி இந்த பாட்டை கேளுங்க. இது ஒரு முக்கியமான பாடல். நன்றி, வணக்கம். ஹலோ. பொன்ன போனாத்தா என்ன பித்து போட்டா, என்ன பித்த ஆத்தா லைட்டாக கண்ணீரத்தாம் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. என் தாயின் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடிக்கிலேயே, என் வாயி வயிறிய போற்றி வளர்த்திட்ட பாவியடிக்கிலேயே, என்னை தொட்டாலோ பார்த்தாலோ தோஷமடிக்கிலேயே, என்ன கேளேலு ஜென்மங்களோ மோட்சமடிக்கிலேயே, பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, தெய்வமேனும் தாய்க்கு கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கு மேலதா, அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே மறந்தா அவ உத்தமனே தாண்டா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா, ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்க, புது சேலை வாங்கி வந்தேன் புதைச்ச இடம் பார்ப்பதற்கா, ஆத்தாவோ சேலை அந்த ஆகாயத்தை போல எடுத்த
பெத்தவதா என்னையோ கத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்குத்தான் என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா, பெத்தவ மனசு புண்ணாச்சு, இந்த பிள்ளையின் மனசு பித்தாச்சு. லா 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 லா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா? எனக்கொரு ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென்ன நான் இருப்பேன். ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா? நடமாடும் கோவில் நீதானே, புன்ன போலாத்தா புன்ன போலாத்தா, என்ன பித்து போட்டா என்ன பெத்தாத்தா, கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. உன்ன போலாத்தா என்ன பித்து போட்டா என்ன பெத்தாத்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாச வப்பா. என்னவாயி திட்டினாலும் என்னவளுங்கதில்லை, கண்களுளி கட்டினாலும் கண்கலங்க பார்த்ததில்லை. பொண்ண கேக்கு வாயில் சேல கேட்டாத்தா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. போலாத்தா என்ன பேத்து போட்டா, நம்மள பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. டும் 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 மகனும் உண்டு, வெட்டி பையே என்ன போல எத்தனையோ பேர் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு, கேடு கெட்ட தந்தையும் உண்டு, தட்டு கெட்ட தந்தையும் உண்டு, கூடு கெட்ட தாரமும் உண்டு.
பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது என்ன போலாத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கைத்தட்டிய அன்புகளுக்கு நன்றிக்கிறது. வணக்கம். ஏன்னா ஒரு பாட்டு பாடுறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த பாட்டுக்கு உயிர் மைக் செட்டுக்காரு பக்கம் மேலே தான். அவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக நம்ம கைத்தட்டுகள் விடுக்கிறேன். நன்றி நடிக்கிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு கேள்வி. எங்கே தேவலோகத்திலே தெய்வேந்தன் சபையில் கேட்கலட்டு வைத்த என்ன மம்மதியடா அஷ்டமா சுத்த அனைத்தும் இந்த காரணத்தினால் உன்னை மாறி பேச சொல்கிறதா குருட்டு பிணமே? தெய்வேந்திர சபையானது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழக்கம். அவ்வாறு தெய்வேந்து உட்பட 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிகள் கிண்ணற கம்புருட கிரகாண்டவ சித்த வித்யாய ரூபனாக அனைவர் சூழ்ந்திருக்கும் நேரத்திலே என்ன கட்டான் தெய்வேந்திரன் பாய்மைக்கும் லோலு கடற்சோடு போய் வாத்தியவருக்குள் தீமைக்கும் இடகுடவே ஒரு செல்வுக்கும் வாய்மைக்கும் நன்னூல் வளருக்கும் ஒற்றதீமைக்கு மக்காரியா கடல் சூழ்ந்த பரந்த பூமியிலே மண்ணில் எல்லாம் தண்ணீரை காப்பவனும் அந்நியர் மாதிரி அருங்களும் நாடாதவனும் பொய்யின்றி மெய்யுரைப்பவன் ஒருவனும் என கேட்டான். என்ன தெரிவித்தான் மகிழ்ச்சி. இருக்கின்றான் என சீடன் பாருக்கொருவன் பராதர சொரூபரன் வெம் போருக்கொருவன் புகழுக்கும் மறைபொருளுக்கும் யாருக்கும் மிக்கான் அரிச்சந்திரன் என்றான். யாரவன்? அரிச்சந்திரனா? அவன் பொய்யன் புழுகன். பொய்யன் மெய்யன்பான் மெய்யை பொய்யன்பான். ஓர் நாளைக்கு 1000 பொய் சொல்லக்கூடியவன். இருவருக்கும் தேவலோகத்திலே தெய்வேந்தன் சபையிலே வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த அரிச்சந்திரை பொய்யனாக்கி காட்டீர் என்று சென்றேன் அயோத்தி நகர். அருமையான உபசரணைகள், அன்பான உணவு பாத்திரங்கள். என்னை தரிசித்தான் ஹரிச்சந்திரன். அவனை நான் தந்திரமாக வாக்கினால் கடலுக்குள் ஆக்கினேன். கடனை வாங்குவதற்காக நட்சத்திர தரண்டு விடத்துடன் சரிமான ஒதுக்கலில் இருக்கும் ஹரிச்சந்திரத்தில் பொன்னாவது அல்லது பொய்யாவது வாங்குவாய் என்று அனுப்பினேன். என்ன செய்தான் தரகன்? ஹரிச்சந்திரனை கொத்தி நிற்க வைத்தான். அண்ணாந்தால் பொட்டினான். நெற்றியிலே கல் வைத்தால் கரத்திலே கிட்டே மாட்டி ரத்தம் சுற்ற
இறந்தும் பயனில்லை. அறிந்தேன் யான் 48 நாள் தவணை முடிவது என் கடனுக்கு வழியில்லாது தனது பெண்டுகளை இட்டு சென்றான் வீதி வீதியாக. யாரை உத்தமன் சொல்கின்றாயோ, யாரை சத்தியவேந்தன் என்று சொன்னாயோ, அன்னவனின் பெண்டுகளை பார்த்தாயா? நடுத்தரில் பாட்டிருக்கும் சாமித்திரன். பெண்டுகளை பற்றி என் கடன் தீர்த்தான். தரகரின் கடனுக்காக தன்னைத்தாலே வழி வந்தான் சந்திரன். அதையும் அறிந்தேன் யார்? யமதர்மா. நமோ நமகே, நமோ நமகே, நமோ நமகே. வருக 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 வருக. யமதர்மா தன்யனானே. வா யமதர்மா, வருக வருக. விலை கூறி வரும் அருட்சந்திரன் விலைக்கு வாங்கி அண்ணவனை ஈமம் காக்கும்படி செய். ஈமத்தில் நாய்களும் நரிகளும் பேய்களும் தொண்டர்கள் பார்த்திருக்கிறேன். ஏன் சத்தியம் என்ற ஒரே எண்ணம் அவன் மனதை விட்டு அகற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியம். நீ தன்னை மறந்து ஒரு பொய் சொல்லும் வரை எத்தனை கொடுமையில் இருக்கின்றதோ அத்தனை செய்து கொண்டே இருப்பீனடா. ஆஹா, அதோ வெற்றி பகதூர் அதோ அஸ்லாத்து பிள்ளைகளுடன் தேவதாசன் மேலே கொண்டு வருகின்றான். சமித்தல் அவன் வரக்கூடாது, அவன் அங்கே இறக்க வேண்டும். தாயும் சேயும் பிரிக்க வேண்டும். சேய் நினைத்து தாய் வருந்த வேண்டும். இப்போது வனாந்தரம் செல்கின்றான் தேவதாசன். பாரடா பார், ஒரு நாக சிற்பத்தை உருவாக்கி உன்னை பின்தொடர்ந்து உன்னை தீண்டுமொழி செய்கிறேன். பார் நகேந்திரா, நாகமாக உருவெடுத்து வா. ஓடி வாரும் ஐயா, ஓடி வாரும். செல், வரும் தேவதாசனை தீண்டிவிடு. பெண்ணடக்கு பார்க்கிறேன். செல் நகேந்திரன், செல்.